அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிக முக்கியமான பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து மிக எளிமையான ஒரு 50 வினாக்கள். இந்த வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியுதான்னு பாருங்கள். ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க தேர்வு எழுதி பாருங்கள். புதிதாக படிக்கிறவங்க படித்துட்டு தேர்வு எழுதி பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். பிரித்தெழுதுக. வலஞ்சுழி வலம் கூட்டல் சுழி வலம் கூட்டல் சுழி. வெங்கரி வெம்மை கூட்டல் கரி வெம்மை கூட்டல் கரி. அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பாம்பு குறிக்கும் சொல் உரகம். பனி பன்னகம் பாந்தாள். தாமரை குறிக்கும் பொருள் கமலம் முளரி பங்கயம் கஞ்சம். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. தக்காளி. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. மனிதன். பொருந்தாத வாக்கியத்தை கண்டறி. இசையின்றி அமையாது பாடல். எதிர்மறை வினைத்தொடர். பாரதியை எல்லோரும் போற்றுவர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உடன்பாட்டு வாக்கியம். தொகை மரபு. சொற்களின் கூட்டு பெயர்கள். இதில் சரியானது பழம் குலை. இலுப்பை தோட்டம். முகில் கூட்டம். புகையிலை சிப்பம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. சரியான விடை காற்றின் உதவியால் செலுத்தப்பட்டவை. பாய்மரக் கப்பல். இலக்கண குறிப்பு தருக. ஆடும் கிளை பெயரச்ச தொடர். சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். தம்மை தாமே. சரியான குரலை தேர்வு செய்க. 3 மட்டம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. 15வது வினா. பின்வரும் தொடர்களில் பிழையற்ற தொடரை காண்க. இது பொது வழியன்று. பல்லார் பகை கொளித்த பத்தடுத்த தீமைக்கே இவ்வடியில் பகை கொளல் என்பதன் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பொருந்தாது கொக்கு. சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. எனக்கு தலை எனை கொடு. ஓ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் மகிழ்ச்சி. ஐடல்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கோப்பை. கோப்பு சேவகம். மால்வேர் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தீப்பொருள். ராஜ்யம் என்ற சொல்லின் தமிழாக்கம் நாடு அரசாட்சி. தவறான எண்ணெயை தேர்ந்தெடுக்க. 1 மட்டம். உத்திரவாதம் தக்க சமயம். சரியான எண்ணெயை தேர்ந்தெடுக்க. 1 மற்றும் 2. பேலோட் வாக்குச்சீட்டு. பார் உலோகத்தண்டு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்கள். கிண்ணம் கிண்ணம். சிறுபாத்திரம் துன்பம். ஊர் பெயர்களின் மருவு சொற்களை காண்க. இதில் சரியானது 1, 2, 3. சேதுராயன்புத்தூர் சேராத்து. வானவன் மாதேவி மானம்பதி. சங்கரன் கோவில் சங்கை. ஒரு எழுத்து ஒரு மொழி காண்க. இதில் சரியானது பாருங்கள். 4வது மட்டும் தவறானது. மீதியெல்லாம் சரியானது. ஓ ஒவுதல் ள. தமிழெழுத்து 100 என்பதன் வடிவம் லு. 4 3 பகுதி முக்கால் என்பதன் வடிவம். பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. செவ்வாய் முருகன் இளமை புத்திரர். செய். பொறுத்துக. மலிவிழா விழாக்கள் நிறைந்த. மடநல்லார் இளமை பொருந்திய பெண்கள். கலிவிழா எழுச்சி தரும் விழா. பலிவிழா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. ஒலி விழா. ஆரவார விழா. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. வேறு அச்சம் வெறுப்பு. வெரசா வந்துடுவேன் விரைவில் வந்துவிடுவேன். கோடிட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லுறவை நிரப்புக. அருவி மலையில் டேஸ் விழுந்தது இருந்து. திசை சொற்கள் அலமாரி போர்ச்சுகீசியம். இனாம் உருது. குல்லா பார்சி. பீரோ பிரெஞ்சு. கலைச்சொற்கள் ஃபேபிள் நீதிக்கதை. ஸ்டேர் அங்கதம். ஹெரோட்டிக்ஸ்
ரித்ரோரிட்டிக்ஸ், அணியியல், ஆய்டணை, முரண் நகை. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. காவற்பட்டு, கோப்பரும், நற்கிளை, சோழ மன்னன், புறநானூறு, வீரம். பல பொருள் தரும் ஒரு சொல் தவறானதை கண்டுபிடிக்க. இதில் எதுவும் இல்லை. பல பொருள் தரும் ஒரு சொல் சரியானது அனைத்தும். ஆசு, அருமை, குற்றம், சிறுமை, குற்றம், விரைவு. குயிரியல், குயிரல், கூறல், செறிதல், குடைதல். வல்லை, விரைவு, மதில். மஞ்சு, மேகம், இளமை, வனப்பு. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். ஆலம், காடு. இலுப்பை, தோட்டம். கம்பம், கொல்லை. கீரை, பாத்தி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. நாமகரணம், பெயர். சிவிங்கம், தமிழ்படுத்துக. சுவைப்பு, பைன். பொருத்தமான காலத்தை காட்டுக. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இறந்த காலம். கீழ்கண்ட பத்தியை படித்து பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாரணை கண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் புடைக்கப்பட்டன. முதல் வினா, சிற்பம் கல்லில் வடித்திட செனலாம் கவிதை. திவாகர நிகண்டுகளில் சொல்லப்பட்ட கலை இது. சிற்பம். தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை? சிங்கம், யாழி. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோவில். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர் காலம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் மட்டை. திருவள்ளுவரின் திருக்குறள் தற்போது வரை உலகத்தார் நெஞ்சில் வாழ்கிறது. பசுமரத்தானை போல். அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியது. குன்றில் மேலிட்ட விளக்கு போல. புலி போல பாய்ந்தான் சோழன். இதில் ஓமயம் பாய்ந்தான் சோழன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.